சனாதன தர்மம் மகாபாரதம். நன்னடத்தை கொண்ட பெண்கள் காட்டும் அக்கறையும் அதன் தொடர்ச்சியாக தங்கள் தாய் தந்தையரை கவனிக்கும் நல்ல மகள்களின் நடத்தையும் மிகவும் கடினமான செயல்திறன் கொண்டவை என எனக்கு தோன்றுகிறது. எப்போதும் உண்மை பேசி முழு 10 மாதங்கள் கருவுற்ற காலத்தை கழித்து ஒரே தலைவனுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கும் அனைத்து பெண்களின் காரியங்களையும் எதையும் விட கடினமானவையே. பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி பெரும் வலியை உணரும் பெண்கள் தங்கள் வாரிசுகளை ஈன்றெடுத்து பாசத்துடன் வளர்க்கிறார்கள். எப்போதும் தீய செயல்களில் ஈடுபட்டு அதனால் பொது வெறுப்புக்கு உள்ளானவர்களாக சில பெண்கள் இருந்தாலும் மிகவும் கடினம் என நான் கருதும் அவர்களது கடமைகளை சாதித்து வெற்றியடைகிறார்களே. மார்க்கண்டேயர் யுதிஷ்டிரரிடம் கூறினார், சிலர் தாயை மேன்மையானவராக கருதுகிறார்கள், சிலர் தந்தையை அப்படி கருதுகிறார்கள். இருப்பினும் வாரிசை பெற்று வளர்த்தெடுக்கும் தாயின் செயல் அதிக கடினமானதே. தந்தையரும் ஆன்ம தவங்களாலும் தெய்வ வழிபாடுகளாலும் குளிர் வெப்பத்தை தாங்கிக் கொள்வதாலும் மந்திரங்கள் உச்சரிப்பதாலும் வேறு வழிகளாலும் பிள்ளைகளை பெறவே விரும்புகிறார்கள். பெண்ணின் உதவியில்லாமல் குழந்தையை பெற்றெடுக்கும் வழக்கம் அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்துள்ளது. இப்படிப்பட்ட வலிகளை உணர்ந்து அனுபவித்து அடைவதற்கு அரிதான பிள்ளைகளை அடைந்த பிறகும் எப்போதும் தங்கள் மகன்களின் எதிர்காலம் குறித்தே தாயும் தந்தையும் கவலை கொள்கிறார்கள். தந்தை தாய் ஆகிய இருவரும் தங்கள் மகன்கள் புகழுடனும் சாதனைகளுடனும் செழிப்புடனும் வாரிசுகளுடன் நல்லொழுக்கத்துடனும் இருப்பதை காணவே விரும்புகிறார்கள். தனது பெற்றோரின் எதிர்பார்ப்புகளை உணரும் மகன் அறம் சார்ந்தவன் ஆவான். தந்தையும் தாயும் எந்த மகனிடம் திருப்தி கொள்கின்றனரோ அவன் அந்த மகன் நித்தியமான புகழையும் நித்தியமான அறத்தையும் இங்கேயும் இதற்கு அடுத்த உலகத்திலும் அடைகிறான்.